நீங்க போட்டாலே வந்து மில்லியன் கணக்குல தான் வியூஸ் போகுது. ஸோ ஸ்டார்டிங்ல இந்த ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல ஐடியாலாம் கிடையாது. அந்த பாட்டு வந்து எங்கேருந்து எடுத்தானே தெரியல. நானும் தேடி எங்க எடுத்தாருன்னே தெரியலையா? தேடி ஒரு ரீசெண்டா ஆக்டர் பார்த்திபனோட வீடியோ பார்த்தேன் நான். ஆக்சுவலா நீங்க இருக்கிற மாதிரி இவங்க தான் பயங்கரமா கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு நான் வர வீடியோ ஆன் பண்ண சொல்றாரு. தப்பு யாருன்னே தெரியல எனக்கு. தெரிஞ்சிருந்தா கூட ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டுடலாம். பிரபுதேவா மாஸ்டர் வீடியோலாம் பார்த்து கமெண்ட் ஏதாவது சொன்னாரா? டான்ஸ் ஆடணும், கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துடும் சூரியன் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டிச்சேரி சூரியன் எஃப்எம்ல இருந்து நான் ஆர்ஜே விக்கி. ஆனா இன்னைக்கு நான் பாண்டிச்சேரியில இல்ல, பண்ருட்டி வரைக்கும் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கக்கூடிய நம்ம மாற்றான் பிரதர்ஸ் ஜீவா தேவா. கரெக்டாடா? ஆமாமா கரெக்டா? கரெக்டுன்றானுங்க. பட் கரெக்டாக சொல்லணும்னா நம்ம தேவா அண்ட் ஜீவா தான் இருக்கானுங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே பசங்க தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கானுங்க. ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா சாயபெங்க் அவரோட ப்ரோமோ வீடியோவில் இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணி முடிச்சா நம்ம பிரபுதேவா மாஸ்டரோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ தம்பிகளா எப்படி இருக்கு? எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு? ரொம்ப ஜாலியாக இருக்கு எனக்கு. ஜாலியாக இருக்கா? ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. அண்ட் இப்போ அடுத்ததான் வந்து வீடியோ என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? ஸோ டெய்லி ஒரு வீடியோவா எப்படி? டெய்லி ஒரு வீடியோ தான். டெய்லி ஒரு வீடியோ நீ சொல்கிறா? டெய்லி ஒரு வீடியோவா? ஆமா. ஓகே, இப்போ இந்த ஒரு ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு ஸ்டார்டிங்ல? ஏன்னா இன்னைக்கு செம ஃபேமஸ் ஆயிட்டீங்க. நீங்க போட்டாலே வந்து மில்லியன் கணக்குல தான் வியூஸ் போகுது. ஸோ ஸ்டார்டிங்ல இந்த ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல ஐடியாலாம் கிடையாது. சும்மா வீடியோ எடுத்துன்னு இருப்போம். அது மாமா போட்டாரு, ரீச் கிடையாது. சரி இதை ஆரம்பிச்சு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ட்ரை பண்ணோம். அது லேசாக ஒரு கிளிக் அடிச்சுது, லக் அடிச்சுது எங்களுக்கு. ஓகே, இதுல எடிட் பண்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அப்லோட் பண்றது, எடிட் பண்றது, அதெல்லாம் யார் பாத்துக்கிறது? எடிட்லாம் கிடையாது, அப்படியே போடுறது. அப்படியே அப்லோட் பண்ணி, அதாவது போடுற வீடியோ எல்லாமே ஹிட் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் வந்து இப்போ ரீசெண்டா நிறைய செலிபிரிட்டிஸோட வந்து நீங்க போட்டுட்டு இருக்கீங்க, கலக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஸோ இப்போ அதுவும் சாயபெங்கரோட ப்ரோமோ வீடியோவில் வந்து வந்தீங்க. அவங்க எப்படி அப்ரோச் பண்ணாங்க? அவரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது தம்பி? ரொம்ப ஜாலியாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணது. அவர் வந்து பாட்டுலாம் ரீல்ஸ் பண்ண சொன்னாரு. அந்த பாட்டு வந்து எங்கேருந்து எடுத்தானே தெரியல. நானும் தேடி எடுத்தாருன்னே தெரியலையா? தேடி பார்க்கலாம், கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டே வந்தது, பவழமல்லி பாட்டு. பவழமல்லி பாட்டு. ஆனா அதுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ப்ரோமோ வீடியோல நீங்க தான் வந்து கலக்குனீங்க. அந்த டைலாக்லாம் சொல்லி கொடுத்தாங்களா இல்ல நீங்க அங்கேயே ஸ்பாட்ல வந்ததா? இங்கேயே சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி ப்ரோமோ போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. நாங்க போட்டோம். ஓகே, அவர் என்னடா சொன்னாரு? சாயபெங்கர் பார்த்தல, அவர் என்ன சொன்னாரு உங்ககிட்ட? உங்களோட சேட்டைகளை பார்த்து என்ன ஒரு கமெண்ட் கொடுத்தாரு? அவங்கள வச்சு ஒரு வீடியோ எடுத்துட்டோம். அவங்கள வச்சு ஒரு வீடியோ எடுத்துட்டீங்க. ஓகே, ஸோ அப்படியே கட் பண்ணி முடிச்சா வந்து நம்ம பிரபுதேவா மாஸ்டர், நம்ம இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட பெர்ஃபார்ம் பண்ண ஒரு வீடியோ. ஸோ நாங்களாம் வந்து டிவியில் தான் பார்த்துருக்கோம், நேரில் பார்த்துருக்கீங்க நீங்கள். ஸோ அவர் என்ன சொன்னார்? அவர் கூட டான்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க. உங்கள் வீடியோலாம் பார்த்து கமெண்ட் ஏதாவது சொன்னாரா? மெர்சல் ஆயிட்டாரா? எப்படி இருந்தது சொல்லு. ஃபர்ஸ்ட் வந்து அவரே கூட்டாரு. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நாங்கள் சென்னையில் வந்து மெரினா மாலில் வந்து நாங்கள் இது வைக்கிறோம், நீங்கள் வரீங்களான்னு சொல்லி கூட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் நாங்களும் வரேன்னு சொல்லிட்டோம். டான்ஸ் ஆடணும், கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துடும். கடைசியாக கிளம்பும்போது நல்லா படிப்பா, இதே வேலையாக இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, படிப்புலேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காரு. ஒரு ரீசெண்டாக ஆக்டர் பார்த்திபனோட வீடியோ பார்த்தேன் நான். ஆக்சுவலாக நீங்கள் இருக்கிற மாதிரி. ஸோ அது எப்படி நடந்துச்சு அந்த ஒரு மேஜிக்? அவர் வந்து எங்க சித்தப்பா வந்து ஹோட்டல் வேலை செய்யறாரு. அவர் ஹோட்டலுக்கு போனோடனே அவருக்கு வந்து எங்க சித்தப்பா வந்து ஃபோன் பண்ணி கொடுத்துட்டாரு, இவர் பாத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தான் பயங்கரமா கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு நான் வர வீடியோ ஆன் பண்ண சொல்றாரு. தப்பு யாருன்னே தெரியல எனக்கு. தெரிஞ்சிருந்தா கூட ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டுடலாம். யாருன்னே தெரியல, நான் மட்டும் எடுத்து பேசுறேன். கேட்டேன், யார் சார் நீங்கன்னு கேட்டியா? யார் சார் யாரும் கேட்கல. அப்பா சொன்னாங்க இந்த மாதிரி அவர் பெரிய ஆக்டரா எல்லாம் பார்த்து பேசுங்கடா அப்படின்னாரு. அப்புறம் இந்த மாதிரி பேசினா அவர் வந்து கலக்க ஆரம்பிச்சாரு. என்ன சொன்னாரு? என்ன ஒரு தம்பி கேட்டேன், கடலூர் கடலை காணும் சார். கடலை காணும்னாரு. நான் சொன்னா நானும் கலைச்சேன். சார் இருட்டா இருக்கு அதனால கடல் இல்லை சார், தெரியல அப்படின்னு சொன்னேன். ஜாலியா பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவரு வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, இந்த மாதிரி திருவான்மை ஊர்ல வீடு இருக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி இப்போ நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். அவங்க போனோம். அவர் வந்து கிஃப்ட் கொடுத்தாரு, சாக்லேட் கொடுத்தாரு, பர்ஸ் ஒண்ணு இந்த மாதிரி கொடுத்தாரு. அதெல்லாம் வச்சிருக்கேன் நான். தம்பி என்ன சொன்னாங்க? இதே மாதிரி சைலண்டா இருந்தானா இல்ல என்ன பண்ண? சேட்டை கிட்ட பண்ணிட்டு இருந்தான். அங்க அவன் பயங்கரமா சேட்டை பண்ணிருந்தான். வீடியோக்குள்ள எல்லாம் வீடியோ இல்ல அப்படியே சுத்திக்கிட்டே தான் இருக்கான். அவன் சுத்தினே இருப்பான். எல்லாருக்கும் தெரியும்,
எல்லாமே நாங்க ஸ்டேட்டஸ் வச்சிரோம் எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ் டப்பு டப்புன்னு வந்து என்ன ஸ்டேட்டப் பண்றீங்கன்றது ஸ்டேட்டஸ்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து வீட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முதற்கொண்டு நீங்க வந்து இன்ஸ்டால அப்லோட் பண்ணீங்கன்னா அதை பாத்துருவாங்க. இவனுக்கு இதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ரீல் போடுறதெல்லாம் வந்து ஸ்கூல்ல வந்து அப்ரிஷியேட் பண்றாங்களா? ஓகே நீங்க இதுவும் பண்ணுங்க படிப்புலயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா? எப்படி சொல்றாங்க? இதையும் பண்ணுங்க படிப்பு நல்லா பண்ணுங்க ரெண்டுத்துலயும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்றாங்க டீச்சரு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்ல. இது வரைக்கும் வந்து இப்போ அடுத்ததா என்ன பிளான்? இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு எய்ம் இருக்கும்ல, சின்ன வயசுல நம்ம கேட்டா சொல்லுவோம் டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும்னு சொல்லி. உன்னோட எய்ம் என்னடா தம்பி? எனக்கு வந்து கலெக்டர். ஏன் கலெக்டர்? கலெக்டர் வந்து நான் அம்மா வந்து கலெக்டர் ஆகணும்னு ஆசை, அதனால அம்மா ஆசையை நிறைவேற்றது நான் கலெக்டர். சூப்பரா தம்பி, வருங்கால கலெக்டர். கை கொடுங்க, வாழ்த்துக்கள். நீ சொல்ற தம்பி? போலீஸ். நான் போலீஸ். ஓகே, அண்ணன் கலெக்டர் தம்பி போலீஸா? ஒய் போலீஸ்? எதனால? எங்க மாமனும் போலீஸ் நானும் போலீஸ். தம்பி அப்புறம் வந்து அனிருத்துமே வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாருல்ல உங்க வீடியோஸ்க்கு. ஸோ அது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து அவர்கிட்ட இருந்து வர கமெண்ட்லாம் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி இல்லை. ஸோ அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து கமெண்ட் பண்ணிட மாட்டாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும்தான் வந்து அவர் கமெண்ட் பண்ணுவார். ஸோ அது எப்படி இருந்தது? அது வந்து நான் எதிரே பார்க்கல, சும்மா விளையாட்டுக்கு எடுத்து போட்டது அதை அனிருத் கமெண்ட் பண்ணிட்டாரு. நான் நம்பல. அதுக்கப்புறமேட்டு வந்து பக்கத்துல ப்ளூ டிக் காட்டுச்சு. அதுக்கப்புறமேட்டு நீ கன்ஃபார்ம் பண்ற? அப்பதான் நான் கன்ஃபார்ம் பண்ணனே. ஓகே, அதே மாதிரி ஒரு ஸ்டுடியோல இருக்கிற மாதிரிலாம் வந்து ஏஐ வீடியோ வந்து கிரியேட் பண்ணி நீ பார்த்துருப்ப. ஸோ அதை நீங்க பண்ணீங்களா இல்லை வந்து மற்றவங்க பண்ணதா? அதை பார்த்த உடனே எப்படி இருந்தது உனக்கு? மற்றவங்க பண்ணி எங்கிட்ட அனுப்பி விட்டாங்க. எங்க மாமா வந்து இதுல போட்டாரு. நான் வந்து அப்புறம் எப்படி இன்ஸ்டாகிராம்ன்ற மாதிரி நோண்டிதான் இருந்தேன். லாஸ்ட்ல வந்து பார்த்தா அனிருத் கூட இருக்கிற மாதிரி போட்டோ இருந்தது. இது எப்படி நம்ம எங்கடா போனோம் நம்பிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும். அது ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. அனிருத் என் கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கு. வாசிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் நல்லா சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறமேட்டு மாமன்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன், மாமா ஏது மாமா இந்த வீடியோ அப்படின்னு. இது மாதிரி உங்களை ஒருத்தவங்க அனுப்பிவிட்டாங்கடா, ஏஐ வீடியோ வந்து கிரேட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு சரி ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து இப்போ அதிக ஃபாலோவர்ஸ் வந்து அந்த பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ரொமோஷன்லாம் வந்திருக்கா? எங்களுக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கு. வெறும் 3 சாங் ப்ரொமோஷன் தான் வந்திருக்கு. ஒன்று வந்து சாயபேங்கர், இன்னொன்று பிரபுதேவா. அவ்வளோதான், இந்த 2 ப்ரொமோஷன் தான் நாங்கள் பண்ணிருக்கோம். வேற எதுவும் பண்ணதில்லை. வேற எதுவும் பண்ற மாதிரி இல்லை. இந்த மாதிரியான சாங் ப்ரொமோஷன் மட்டும்தான். ஸ்போர்ட்ஸ் பண்றது. ஸ்போர்ட்ஸ், அதாவது கரெக்டான ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் பண்ணுவீங்க. விஷயத்துக்கு மட்டும் தான் பண்றோம். கெட்டதுக்குலாம் அந்த பண்ணது இந்த ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகே, ஃபுல்லா அந்த ஐடி அதெல்லாம் தேவையில்லை. நம்ம கரெக்டான ஒரு விஷயத்துக்கு மட்டும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. சூப்பர். அதே மாதிரி நிறைய வீடியோஸ்ல நீங்க கீபோர்டு வாசிக்கிற மாதிரிலாம் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து வாசிச்சிடலாமா? தம்பியை வாசிக்க வச்சிடலாமா? நீங்க ரொம்ப பேசிட்டே இருக்கிறதால தம்பி வந்து அதை பர்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, வந்துடுச்சு ஐட்டம். ஓகேடா தம்பி, என்ன ஒரு சாங் வாசிக்க போறீங்க? குட்டி ஜீவா கேஜிஎஃபா? கேஜிஎஃப் பிஜிஎம் இப்போ ஜீவா வந்து வாசிக்க போறாரு எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக. ஸ்டார்ட்ரா தம்பி. சூப்பரா. ஆஹா, தம்பி வந்து அருமையா கேஜிஎஃப் வந்து வாசிச்சிட்டான். ஸோ நீ ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா அந்த பாட்டு தவிர வேற ஏதாவது பாட்டு வாசிக்கிறீடா தேவா? ஸ்டார்ட். சூப்பரா தம்பி, அருமையா வாசிக்கிறேன். என்ன படம் தெரியுமா? என்ன பாட்டுன்னு தெரியுமா? என்ன பாட்டு? காதல் வேணும்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஃபேவரட்டா கேட்டுட்டு இருப்பாரு. ஓகே, அப்பாக்காகவே. சரி, யாரு கத்து கொடுத்தது? இல்ல நீயா கத்துக்கிட்டியா? எல்லாம் வந்து நான் கத்துக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து சின்ன போன்ல தான் வாசிட்டு இருந்தேன். நல்லா வாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டோம். அதுக்காக வந்து எங்க மாமா வந்து இதான் வாங்கி கொடுத்தாரு. இதில் தான் நாங்க அனிருத்துக்கு வந்து போட்டி போட்டோம். இதில் தான் அது ஞாபகமா வந்து இருக்கு, நல்லா வச்சிருக்கோம். கண்டிப்பா இத பார்த்துட்டு அனிருத் சாரே வந்து அவர் ஸ்டுடியோ கூடுவாருன்னு நினைக்கிறேன். இததான் சூப்பரா தம்பி வாசிட்டு இருந்தேன். இந்த கையில வச்சிட்டு. அடுத்ததா ஒரு மியூசிக் டைரக்டரா பார்க்கலாமா? யார் உங்களுக்கு டஃப்? சாய் பேங்கரா இல்ல வந்து அனியா இல்ல வந்து வேற யாரு வந்து உங்களுக்கு டஃப்? சாயபேயன் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டெவலப் ஆகட்டும், அடுத்தது அவருக்கு போலாம் போட்டி. ஃபர்ஸ்ட் அவர் டெவலப் ஆயிட்டோன்றியா? ஃபர்ஸ்ட் வந்து அனிருத் தம்பி கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து ஃபர்ஸ்ட் போட்டி அனிருத். அடுத்து அனிருத் தான் நல்லா வாசிப்பாரு, அவர்கிட்ட போட்டி. அடுத்து வந்து சாயபேயன் இன்னும் நல்லா வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட போட்டி. கடைசி பாயிண்ட் நடக்கு. ஹிப்ஹாப் தமிழா? ஹிப்ஹாப் தமிழா அப்படின்னா யாரு? தாங்களுக்கு போட்டு முடிந்து விட்டது.
தம்பி மியூசிக்லாம் செமையா போட்டீங்க. ஆ. ஸோ அதே மாதிரி இப்போ சின்ன வயசுல உனக்கு என்ன இப்போ 5th படிக்கிறீங்களா? ஸோ இந்த வயசுல செமையா ஃபேம் ஆயிட்டேன். ஸோ இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவா என்ன ஒரு விஷயத்த பாக்குறேன், நெகட்டிவா என்ன ஒரு விஷயத்த பாக்குறேன்? ஏன்னா எல்லாரும் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி போட்டோ எடுக்கணும், இந்த ஹாய் நான் உங்கள் தேவா அப்படின்னு மாதிரி சொல்லுங்கலாம் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துருவேன் எல்லாருக்கும். ஆ. பாசிட்டிவா வந்து என்னன்னா எல்லாமே கமெண்ட்ல எல்லாம் பண்றாங்க. ம். எல்லாரும் வந்து ஜாலியா பேசுறாங்க நம்ம கூட. லைவ் போடும்போது நிறைய பேர் ரிகார்ட்ஸ் கொடுத்துட்டு என் கூட பேசுறாங்க. நல்லா ஜாலியா இருந்தது, அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ம். ரீசெண்டாக லைவ் போட்டேன், 5000 பேர் டப்புன்னு வந்துட்டாங்க. ஆ. 5000 பேர் வந்துட்டாங்க, எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து 20 பேர் தான் வந்தாங்க. அடுத்தது 500, அடுத்தது 1000, அடுத்தது 3000, அடுத்தது 5000. அந்த மாதிரி வந்துட்டுது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுது. நெகட்டிவ் வந்து எதுவுமே கிடையாது, எல்லாம் பாசிட்டிவ் தான். ஃபுல்லாக நல்லா நடக்கிறாங்க, எல்லாம் என் கூட பேசுகிறாங்க, நல்லா ஜாலியாக இருக்கும். ம். ம். சூப்பரா தம்பி. இன்ஸ்டாகிராம் இருக்கிறவங்க என் கூட மெசேஜ் பண்ணுறாங்க, எல்லாம் என் ஃப்ரெண்டு மாதிரி, தோழன் தோழி மாதிரி. தம்பிங்களா சூப்பரா வந்து பேசுனீங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி அண்ணன். ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் இந்த ஒரு டைம்ல தேவாக்கும் ஜீவாக்கும். ஸோ அப்படியே பிரிச்சு பாத்துருங்க என்னன்னு. வெயிட்டாக தான் இருக்கு. அவளோட தம்பி பிரிக்கிறானுங்க. ஸோ ஹோய் ஓய் என்ன ஐயோ நேரம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு கருவி. வாவ். ஹாப்பியா? நீ தானே கேட்ட ஸ்மார்ட் வாட்ச் கேட்டல? ஸ்மார்ட் வாட்ச் அது? ஆமா, நான் அப்பயே கெஸ் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? இரு நான் பிடிச்சி தரேன். ஸோ தம்பிகளை பார்த்ததுல ரொம்பவே ஹாப்பி. தம்பி நீ ஹாப்பியாடா தேவா? ஹாப்பி. ஓகே, சர்ப்ரைஸ் எப்படி இருந்தது? செமையா ஆ இருந்தது. இதனடா கேட்டுட்டு இருந்த? ஸோ கேட்ட மாதிரியே வந்து வாங்கிட்டு வந்தோமா? இது என்னடா பண்ணும்? அது வந்து ஆன் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ தம்பிகளை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். தம்பி ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு, சொல்றா தம்பி. சூரியன் எஃப்எம் லைக் பண்ணுங்க, பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சூப்பரா தம்பி. ஸோ கரெக்டாக நான் சொல்ல வேண்டியது நம்ம தேவாவே சொல்லிட்டாரு. ஜீவாவும் வந்து சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ சொல்றியா தம்பி? அவர் பிஸியாக இருக்காரு அந்த வாட்சில். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.